இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சட்னி பண்ணலாம் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் வந்து நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு. மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கருகிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருக்குது, அதனால் நான் எண்ணெயிலே போட்டுக்கிறேன். ஒரு துண்டு வந்து இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 5-6 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்க வேண்டாம், கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பீட்ரூட்டு சட்னின்ற மாதிரி தெரியும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வெங்காயம் பூண்டு சட்னி மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் அது சாம்பிளுக்கோசரம் கொஞ்சமாக போட்டுக்கிறது. ஒரு கொத்து கருவேப்பிலையை இப்போ போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூனு ஜீரகம், ஒரு 5 மிளகு போட்டிருக்கேன். 5 நம்பர் தான் போட்டிருக்கேன், நிறையா போடலை. அதெல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்கும் நிறையா போட்டோம் அப்படின்னாக்க. அதனால் சும்மா சாம்பிளுக்கு தான் இதெல்லாம், நம்ம அந்த ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான். இதில் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் கேரட்டு, பீட்ரூட்டு. அதை வந்து நல்லா வதக்கி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இதை விட நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். துருவி போட்டாலும் இன்னும் நல்லா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பும் காரமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அரை நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி போட்டிருக்கேன். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், நான் தக்காளி போடலை. புளி போட்டதுனால நான் தக்காளி போடலை. ஒரு அரை மூடி தேங்காய் துருவி நான் சேர்த்துருக்கேன். இதையும் அது கூட போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துடுங்க. நீங்கள் அரைக்கும் போது அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான், நான் அதை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படியே பொடியை நான் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து நமக்கு எப்படி வெந்தது தெரியாது கட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்க, ஒன்று வாயில் எடுத்து கூட போட்டு பழக்கலாம். உங்களுக்கு அப்படி இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கிற ஒரு பீட்ரூட்டை எடுத்து இப்படி கரண்டியால் இப்படி கட் பண்ணினீங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும் வெந்ததா வேகலையா அப்படின்றது. இதில் உங்களுக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாயில் போட்டு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து துருவிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வதங்கி வந்துடும், நல்லாவே தெரியும். நம்ம கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுனால தான். ஏன்னா நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சட்னி அரைக்க முடியும். வதங்கிறதுக்கு முன்னாடி சட்னி அரைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்காது, பச்சை வாடை வரும். நமக்கு பீட்ரூட்டுக்கு பச்சை வாடை வரும். அதனால் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு எண்ணெய் விட்டால் போதும், நிறையா எண்ணெய் தேவையில்லை. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடயே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில்லை அதையும் இது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டு விழுதை இதில் போட்டுக்கலாம். பீட்ரூட்டு சட்னியை இதில் போட்டுக்கலாம். நான் வந்து திக்காக அரைச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு. அதனால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கழுவி நான் விட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி நிறையா விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அரைக்கும் போது தெரிச்சிடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக அரைச்சிருக்கேன்.
இப்போ அந்த தண்ணியை இதில் கழுவிட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே கூட ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் தோசைக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறேன். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட இது செய்யலாம். ஆனால் அடிக்கடி இந்த பீட்ரூட் சட்னியை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க பசங்கள்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.